எல்லாருக்கும் வணக்கம் and welcome to Stay Fit with Ramya. Sports nutritionist Shiny என் கூட இருக்காங்க. ஸோ இந்த வாரம் நம்ம என்ன பற்றி பேசுகிறோம் அப்புறம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த intermittent fasting பற்றி என்னோட ரெசிபீஸ்லாம் நான் ஷேர் பண்ணும்பொழுது என்னோட இன்ஸ்டாகிராமில் நான் ஷேர் பண்ணும்பொழுது நிறைய பேர் நீங்கள் அதை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னு கேட்டிங்க. ஸோ அதை பற்றியே ஒரு டாபிக் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அதை எனக்கு பண்ணலாம் அப்படின்னு சஜஸ்ட் பண்ணதும் ஷைனி தான். இன்ஃபேக்ட் நாங்கள் ஒரு பெரிய ரோலர் கோஸ்டர் எல்லா டயட்ஸும் பார்த்து முடிச்சுட்டு கீட்டோஜீனிக்கு வீகன் அதுக்கப்புறம் லாக்டோஸ் இல்லாமல் உள்ள டயட் எல்லாம் பண்ணி பார்த்துட்டு கடைசியாக வி செட்டில்ட் ஆன் திஸ் அண்ட் திஸ் வாஸ் வெரி எஃபெக்டிவ் ஃபார் மீ பிகாஸ் என்னோட கோல் ஃபேட் லாஸ், என்னோட பிஎம்ஐயை கொண்டு வரணும்னு சொல்லிட்டு நான் உங்ககிட்ட கூட சொல்லலை. ஃப்ரம் 30 I've come to 23 in my BMI over the last 6 months. இப்போ லாஸ்ட் வீக் தான் நாங்கள் செக் பண்ணி பார்த்தோம். ஓகே, that was quite a transformation. அது எனக்கு ஃபிசிக்கலாக தெரியல. I really thought அவ்வளோ நான் அச்சீவ் பண்ணியிருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு பட் body fat so total body fat has reduced from 30 to 23 now. I want to get further down but I think this was possible because of intermittent fasting and the first 1 week is really difficult when you try because fasting is by itself difficult. எனக்கு ஏன் இது எஃபெக்டிவாக ஒர்க் அவுட் ஆச்சுன்னா I have this habit of binge eating. நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன் நல்ல ஹெல்த்தியாக தான் நம்ம சாப்பிட்றோம்னு சொல்லிட்டு அப்பப்போ சும்மா ஏதாவது நட்ஸ் சாப்பிட்றது பீனட் பட்டர் சாப்பிட்றதுன்னு ஒரு ½ hour 1 hour கொடுத்துட்டு ஏதாவது சாப்பிட்டுட்டே இருப்பேன். That will add up as calories and when intermittent fasting happen you're not supposed to eat for a long time. True. So when you don't eat obviously நம்மளோட calorie intake கம்மியாயிடும். அப்படி தான் எனக்கு ரிசல்ட் ஆரம்பிச்சதுன்னு நான் நினைக்கிறேன். What is the science behind this intermittent fasting? See, நம்ம கான்ஸ்டன்ட்டாக சாப்பிட்டுட்டு இருக்கோம். There was a phase where they said you have to eat every 2 hours. Yeah. Right? Correct. Okay, so you can divide people into 2 categories. ஒருத்தவங்க 2-3 பிளேட் பிரியாணி சாப்பிட்டா கூட they won't gain weight. They are naturally very thin. அவங்க மெட்டபாலிக் ரேட் ரொம்ப ஹை. அவங்களுக்கு அடிக்கடி சாப்பிட்டா கூட ஒன்றும் ஆகாது. ஓகே, பட் there is this other cluster which is insulin sensitive or insulin resistant. ஓகே, இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் இருக்கவங்களுக்கு கொஞ்சம் சாப்பிட்டாலே இமீடியட்டாக வெயிட் போட்டுரும். ஓகே, ஸோ இந்த மாதிரி பீப்புள் நிறைய வெயிட் ட்ரைனிங் பண்ணணும் ஸோ தட் தே ரைஸ் த மெட்டபாலிக் ரேட் அண்ட் நெக்ஸ்ட் திங் இஸ் ஃபாஸ்டிங். ஓகே, ஸோ அவங்க ரொம்ப நேரம் அதாவது அந்த 8 hour விண்டோ பீரியடில் மட்டும் சாப்பிடும்போது the body actually utilizes fat as a source of energy. Okay, you're really going so close to ketosis and then breaking the fast. Okay, so the fat gets utilized for energy. What is intermittent fasting? அப்படினா என்ன மீனிங்? You eat only between a certain window period. Okay, it could be a 4-hour window period where you eat 1 or 2 meals or it could be a 8-hour window period within which you eat only 2 meals. ஆனா இது பண்ணும்போது it has to be very balanced. It's very important that you sit with a professional and get a very balanced plan. அந்த 8 hours குள்ள நம்ம 1/4 கிலோ காய்கறி சாப்பிடணும், 1 கப் தால் சாப்பிடணும், கண்டிப்பா நட்ஸ் எடுத்துக்கணும், டெய்லி கோட்டா ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கணும். இது எதுவுமே மிஸ் பண்ணிடக்கூடாது. இல்லைன்னா ஃபாஸ்டிங் பண்ணுற வெயிட்டை குறைக்கணும்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா யூ வில் end up with very low immunity, weakness, joint pain, முடி கொட்டும், நகம்லாம் பிரேக் ஆயிடும் ரொம்ப சீக்கிரம். அப்புறம் ரொம்ப டயர்டாகி அனிமிக் ஆகிறதுக்கான சான்சஸும் இருக்குது. ஸோ யூ ஹாவ் டு பேலன்ஸ் இட் பட் த ஈட்டிங் விண்டோ இஸ் அரௌண்ட் 8 hours which means 16 hours fasting. ஸோ நான் இதில் டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ் இருக்கு. ஈவினிங் சாப்பிட்டு முடிப்பேன். ஓகே, அடுத்த நாள் காலைல 8 மணிக்கு காலைல சாப்பிடுவேன் which is my 16 hours of fasting. வேற என்ன டைமிங்ஸ்ல நீங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்க இந்த ஃபாஸ்டிங் 20 hours fasting இருந்து 4 hours மட்டும் சாப்பிடுறவங்க இருக்காங்க. 4 மணி நேரம் தான் சாப்பிடுவாங்க. ஆனா 4 மணி நேரத்துல ஒரு பெரிய மீல் தான் சாப்பிடுவாங்க. ஓகே, that is actually very difficult. ஆனா சில பேர் பண்றாங்க. பெரிய மீல்ல 1200 கேலரி 4 மணி நேரத்துல சாப்பிட்டு முடிச்சிருவாங்க. ஆனா அந்த 4 மணி நேரத்துல நிறைய வெஜிடபிள்ஸ், ஹெல்த்தியான தால், ப்ரௌன் ரைஸ் அந்த மாதிரி வேணா எடுத்துக்கலாம். தவிர அந்த டைம்ல உட்காந்து ஒரு பீட்சா சாப்பிட்றேன், இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் பண்றேன்னு ஜங்க் சாப்பிடக்கூடாது. அதை சொல்லுங்க. எக்ஸாக்ட்லி. ஸோ அந்த 4 hour or 8 hour விண்டோ பீரியட்ல ஏதாவது தேவையில்லாத நான் நியூட்ரிஷியஸ் ஃபுட் எடுத்துக்க கூடாது. சம் ஈவன் டூ 5:2. மண்டே டு ஃப்ரைடே ஒரு ஹெல்த்தியான பேலன்ஸ்ட் மீல் த்ரூ அவுட் த டே 3 meal கான்செப்ட் எடுத்துப்பாங்க. தென் 2 days in a week they'll just do a 500 calorie diet or a 600 calorie diet. Or they'll just do that on the 2 daysக்கு the 8 hour fasting. Okay, this that is will what still give results. It will still give results. Yes, or it can be 24-hour fasting. Okay, you can do it once a week. Okay, see, you have ஏகாதசி விரதம், பிரதோஷம், இந்த மாதிரிலாம் நிறைய இருக்கும் இல்லையா. நம்ம கல்ச்சர்லேயே ஃபாஸ்டிங் இருக்கு. இஃப் யூ லுக் அட் தமிழ் பிராமின் டயட், ஜென்ரலாகவே 10 மணிக்கு ஒரு நல்ல மீல் சாப்பிடுவாங்க. தென் 2 o'clock ஒரு காஃபி டீ ஏதாவது குடிப்பாங்க. தென் ஃபியூ நட்ஸ் ஆர் சம்திங் தே வில் ஈட் ஆர் a fruit. Then by 6 o'clock it is a ரசம் சாதம் or a மோர் சாதம் with a lot of vegetables. That is it. So இதே கான்செப்டை நிறைய ரிசர்ச் பண்ணி the western world has given it back to us with a lot of evidence. So finally it goes to prove that the way our ancestors lived was right and the way they it was right and they were also very active.
active. Daily 10 kilometer நடப்பாங்க, or they were doing a lot of household work, or somebody used to, you know, cycle to work. So அந்த activity குறைஞ்சது. That's where I think our generation has gone 2 steps back. And also இந்த காலையில பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கிப் பண்றேன் அப்படிங்கறவங்க வந்து ஆக்சுவலா அவங்கள அறியாமே வந்து இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் பண்ணிட்டு தான் இருக்காங்க. யா எல்லாருக்கும் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடணும் அப்படிங்கிறது இல்ல. Okay. Yeah, breakfast is a must. Breakfast like a king அப்படினு சொல்றதெல்லாம் வந்து இப்போ it doesn't really make sense. There are few people who can afford to skip the breakfast, and it actually helps them control their blood sugars, or if they are in the pre-diabetic stage, it helps them control that condition very beautifully. But it's best to sit with the professional, understand what is your lifestyle, நீங்க work பண்றீங்களா இல்ல வீட்ல இருக்கீங்களா, and when do you return home, உங்களால கரெக்ட்டா அந்த மீல் குக் பண்ணி சாப்பிட முடியுமா, because you finish by 4 o'clock. Yeah, so you are back home by 3 or you carry something. I carry it sometimes. எனக்கு 4 க்கு அப்புறம் வந்து இப்ப நைட் ஷூட்லாம் இருந்துச்சுன்னு வெச்சுக்கோங்களேன், நான் வீட்ல சாப்பிட்டுட்டு போறேன் 6 மணிக்கு தான் ஷூட்டிங்கே ஆரம்பிக்குதுன்னா I can just keep sipping on some herbal tea or green tea throughout the night. எனக்கு ஒன்றும் சாப்பிட தேவையில்லை. I don't take junk in the process. I keep myself awake, and வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் I have my breakfast at around 8 o'clock and I go to sleep. So it works perfectly for me. Travel பண்ணும்போதும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. பட் என்னோட மெயின் டயட் இதுல என்னன்னா, it's been working for me for so long. அதுக்காக ஆயுசு முழுக்க இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் பண்ணலாமா, இல்ல சில பேர் பயமுறுத்துறாங்க இது பண்ணா அசிடிட்டி வந்துரும், நாளைக்கு ஏதாவது கேஸ்ட்ரைட்டிக் ப்ராப்ளம் வரும் அப்படின்னு சொல்லி, இத பத்தி உங்களோட தாட்ஸ் என்ன? Okay, so if you are doing this 8-hour eating window, that is actually more practical. Okay, ஒரு 2 meals சாப்பிடுறோம், நடுவுல ஃபுல்லா fruits and nuts, butter milk அந்த மாதிரி எடுத்துக்கலாம். People in the ancient past have actually eaten like this. It's perfectly fine. You can eat, not a problem. Balanced diet சாப்பிட்டீங்கன்னா it's perfectly fine. பிரச்சனை எல்லாம் எதுவும் வராது. You can. So intermittent fasting is something to consider. உங்களோட லைஃப் ஸ்டைலுக்கு செட் ஆகும் அப்படின்னு சொன்னா டெஃபினட்டா வந்து மினிமல் ஈட்டிங்ல ப்ராப்பரா சாப்பிட்டோம்னா results are 100% guaranteed, because நான் வந்து இத பண்ணி அதனால இந்த எக்ஸ்பீரியன்ஸ்ல சொல்றேன். Do try it out.